ஓகே ஸோ இன்னைக்கு லெக்சர் ஸ்டார்ட் பண்ணுவோமா 7 மணி நல்லா பாரு வீக்ஸ்டோன் பிரிட்ஜ் டயக்ராம் ஞாபகம் இருக்கா எஸ் நீ வந்து வரைகிறப்போ ஒன்று பண்ணாத ஃபர்ஸ்ட் ஒரு 4 புள்ளி போட்டுக்கோ சரியா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 4 புள்ளி போட்டுக்கோ இப்போ இந்த 4 புள்ளிக்கு அக்ராஸா அதான் 4 புள்ளி போடுன்ட்டேன் காலில் எழுந்திரிச்சு கோலம் போட்டால் அதெல்லாம் பழகிரும் கோலம் போடுறதே இல்லை இப்போ நான் புள்ளி வச்சுட்டேன் இப்போ நல்லா பாரு இந்த இடத்துல ஒரு கேலனோமீட்டர் இருக்க போகுது புரியுதா நான் என்ன பண்ணுறேன் அக்ராஸாக இதுக்கு அக்ராஸாக ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணிடுறேன் இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பி இது எது கியூ வேணும் இது கியூவா அது கியூவா பி கியூ ஆர் உன் இஷ்டத்துக்கு மாற்ற முடியாது ஏன்னா அது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் அப்புறம் புக்கில் போயிட்டுன்னு அண்ணே எனக்கு வந்து பி பை கியூ ஈக்குவல் டு ஆர் பை எஸ்ன்னு சொன்னார் ஆனால் புக் சாரி இல்லை புக்கில் வந்து பி பை கியூ ஈக்குவல் டு ஆர் பை எஸ்ன்னு இருக்குது இந்த புக்கில் பார்த்தேன்னா ஐ மீன் சொல்லிட்டா தம்பி வீடியோ வரலையா நீ என்னதான் ஃபோனில் பார்க்குறியோ நீ அப்போ அதுக்கு நெட் இல்லைன்னு அர்த்தம் தெரியலையா அந்த அறிவு முகேஷுக்கு ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்லை இப்போ ஓகேவா இப்போ நல்லா பாரு இந்த வழியா போற கரண்ட் I1 இந்த வழியா போற கரண்ட் I2 இந்த வழியா போற கரண்ட் IG இந்த வழியா போற கரண்ட் I3 இந்த வழியா போற கரண்ட் ஓகேவா கேலனோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் ஜீனே வச்சுக்கோ ரெசிஸ்டன்ஸ் கேலனோமீட்டர் எவ்வளோ ஜி இதுக்கு பேர் என்ன இதோட பேர் ஏன்னு வச்சுக்கோ இந்த பாயிண்ட் பி இந்த பாயிண்ட் சி இந்த பாயிண்ட் டி சரியா ஓகே நீ பாயிண்ட் பியில் அட் பாயிண்ட் எங்க இருக்கு அட் பாயிண்ட் இவ்வளோ கேவலமாக போகுது பி அண்ட் டி பாயிண்ட் பிலேயும் டிலேயும் ஜங்ஷன் ரூல் அப்ளை பண்ணு அப்ளையிங் வெரி குட் அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு I1 ஈக்குவல் டு I2 பிளஸ் IG பியில் முதல் அப்ளை பண்ணுடா I1 ஈக்குவல் டு I2 பிளஸ் ஐஜியா கரெக்டா எஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 அதே மாதிரி பாயிண்ட் டியில் அப்ளை பண்ணனா I3 plus IG equal to I4 ஏன்னா I3லேருந்து கரண்ட் உள்ள வருது IGயும் உள்ள வருது I4ல வெளியே போகுது இது ஈக்குவேஷன் 2 எனி டிஃபிகல்ட்டி அப்ளை KVL என்ன கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் இல்லை கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல் செகண்ட்ல தம்பி ABD and BCD ABDலையும் BCDல அப்ளை பண்ண போறேன் கரெக்டா இல்லையா இப்போ ABDல அப்ளை பண்ணா ABD இது ABD இந்த டைரக்ஷன்ல போறேனா உள்ளுக்குள்ள வோல்டேஜ் இருக்கா ஏதாச்சும் வோல்டேஜ் சோர்ஸ் தெரியுது இந்த லூப்ல நோ அப்ப 0 ஈக்குவல் டு கரண்டோட டைரக்ஷன்ல போறேன் அப்ப I1 P என்ன ரெசிஸ்டன்ஸ் P பிளஸ் IG G கரண்ட் இப்படி வருது நான் உல்டாவா போறேன் ஆமாவா இல்லையா மைனஸ் I3R ஈக்குவேஷன் நம்பர் 3 புரியுதா அடுத்து அந்த இடத்துல BCDல BCD any difficulty yes sir 0 ஏன்னா வோல்டேஜ் எதுவுமே இல்லை I2G I2Q
ப்ளஸ்ஸா மைனஸா? ஏன்னா கரண்ட் இப்படி இருந்து நான் உள்டா போகிறேன். ஏய் நான் இப்படி போகிற கரண்ட் இப்படி IGG ஈக்குவேஷன் 4. ஓகேவா? புரியுதா? ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா பேலன்ஸ் கண்டிஷன் இருக்கிறப்ப கரண்ட் IG எவ்வளோ ஆயிரும்? IG ஈக்குவல் டு 0. அப்போ என்னோட ஈக்குவேஷன் 1 என்னவாயிரும்? அது நான் சொல்லுவேன். அதான் சொன்னேன் அட் பேலன்ஸ் கண்டிஷன் I1 ஈக்குவல் டு I2 and I3 ஈக்குவல் டு இது வந்து 1 and 2 வந்து இப்படி ஆயிடுச்சா? இப்போ தேர்ட் ஈக்குவேஷனில் இந்த டேர்ம் 0 ஆயிருமா? IG 0னா இந்த டேர்ம் 0. அப்போ இந்த டேர்மை இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன்னா I1P ஈக்குவல் டு I3R. எனி டிஃபிகல்ட்டி? புரியுதா? அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனில் பார்த்தோன்னா இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சுன்னா I2Q வந்து I4S ஈக்குவல். I2Q ஈக்குவல் டு சரியா? புரியுதா? ஒரு ஸ்டெப்பை மெதுவாக வந்திருக்கேன்னா அப்புறம் என்ன பண்றேன்? இப்போ நல்லா பாரு, இது ஒண்ணுமே இல்லை. இது ஈக்குவேஷன் 5 வேணா 5ன்னு வச்சுக்கோ, இது ஈக்குவேஷன் 6 வேணா 6ன்னு வச்சுக்கோ. டிவைட் 5 and 6. 5ஐயும் 6ஐ டிவைட் பண்ணனா I1P I1 equal to I2 cancel ஆயிருமா? I3 equal to I4 cancel ஆயிருமா? அப்ப இந்த கண்டிஷன் இருந்துச்சு. இது bridge வந்து என்னவா இருக்கு? at balanced condition no current flows through this, therefore IG is equal to 0. புரியுதா? அது இருக்கிறதான bro I1 equal to I2 ல வந்துச்சு. பட் நம்ம இப்போ உல்டா சொல்லிக்கலாமா? நான் டீச்சரா இருக்கறதுனால நீ ஸ்டூடெண்டா இருக்க. நீ ஸ்டூடெண்ட்னால தானே எல்லாம் டீச்சரா இருக்க முடியும். அப்படி வச்சுக்கோ. நீ ஸ்டூடெண்ட் டியூஷன்ல யாரும் வரலன்னா டீச்சரா இருக்கிறதுக்கு என்ன? சரி, இப்போ நல்லா பாரு, பேலன்ஸ்டு கண்டிஷன்ல இது வந்து கண்டிஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா உன்னோட பிரிட்ஜுக்குள்ள கரண்ட் போகாது. அப்ப சப்போஸ் அதுக்குள்ள கரண்ட் போகலன்னா என்ன அர்த்தம்? அது பேலன்ஸ்டா இருக்குன்னு அர்த்தம். அசம்ப்ஷன் வச்சு தான் நம்ம டிரைவ் பண்றோம். when IG is equal to 0 ன்னு சொல்லி டிரைவ் பண்ண. அப்ப என்ன தெரியுதுன்னா P/Q is equal to R/S. சரியா? அப்ப இது பேலன்ஸ்டா இருக்கு. அப்ப பேலன்ஸ் கண்டிஷன்ல கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. நீ இப்படி மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒண்ணுமே பண்ணாது, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. அது எங்கன்னா ஒரு டயக்ராம்ல வந்து இந்த ஆப்போசிட் டெர்மினல் இருக்கு பாத்தியா? புரியுதா? எஸ். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல ஜங்ஷன் ரூல் அப்ளை பண்ணியிருக்கோம், வோல்டேஜ் ரூல் அப்ளை பண்ணியிருக்கோம், ஈக்குவேஷன் எடுத்து டிவைட் பண்ணியிருக்கேன். இது 3 மார்க்கில் கொஸ்டினாக கேட்கலாம். போர்டு எக்ஸாமில் போயிட்டு இது நீ 5 மார்க்கில் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? இருக்கும் மேடம். சரியா? அப்போ 3 மார்க்கில் வந்து உனக்கு இந்த மாதிரி ஒரு டெரிவேஷன் டிரைவ் பண்ண சொல்லுவாங்க. 2 மார்க்கில் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்லுவாங்க. ப்ராப்ளம் எப்படி இருக்கும்னா ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கும். The resistance of the 4 PQRS is equal to 10, 30, 30, 90. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. பேலன்ஸ்டா? சப்புன்னு அடிச்சு வருங்குது. 30 into 30 19. 900 equal to 900. அப்போ பேலன்ஸ்ட் ஆயிடுச்சா? பேலன்ஸ்டா இல்லையா? அப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்ப நீ? இது 2 சீரிஸ் ஆயிருமா? இது 2 சீரிஸ். அப்ப என்ன ஆயிடுச்சு? 40யும் 120யும். கரெக்டா? பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 7. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 7 வோல்ட் 5 ஓம். அப்ப இங்க ஒரு 5 ஓம் இருக்குது, இங்க ஒரு பேட்டரி இருக்குது. எவ்வளவு வோல்ட் பேட்டரி?
பேட்டரி எவ்வளோ வோல்ட்டு 7 வோல்ட் பேட்டரி சரியா நடுவில் வந்து கேலோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பட் பேலன்ஸ் கண்டிஷனால கேலோமீட்டர் வந்து அங்கே இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அப்போ கரண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க இதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன 120க்கு 30க்கு 40க்கு 30யா 120க்கும் 40க்கும் 30யா 120 into 40 by yes na 30 na 30யா அப்போ நல்லா பாரு இது 30 இது 5 அப்போ 35ஆ அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 35 டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோ ஆன்சர் என்ன ஹைலைட் என்னன்னா இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி லெக்சரில் சால்வ் பண்ண திரும்பி கொடுத்தாலும் அந்த கொஸ்டின் கூட நீங்கள் பார்த்த மாதிரி இல்லை ஏன்னா ப்ராக்டிஸ் சுத்தமாக இல்லை இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி